இப்ப கேள்வி எங்க வருதுன்னா, ராபர்ட் வாட்ராக்கு சொத்து இவ்வளவுதான் இருக்குதா? 30 கோடி தான் இருக்குதா அவர்கிட்ட? அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க. அதனால இந்த கேள்வி பாருங்க கேரளா ஹைகோர்ட் அப்ப அவங்ககிட்ட இருந்து டீடைல்ஸ் வாங்க போகுது. இந்த எலெக்ஷன் பெட்டிஷன்னா அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆனமே. இவங்க முழுமையா காமிக்கல, முழுமையா சொல்லலன்னு தான் குற்றச்சாட்டு. ஆனா இந்த கேஸ் பாருங்க ஒரு திருப்பத்தை கொண்டு வருது. என்ன திருப்பம்? இவ்வளவு அமோகமா பாருங்க இந்திரா காந்தியே அலாகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 74 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் அந்த எமர்ஜென்சியே வந்துச்சு. 75ல அந்த எமர்ஜென்சி போட்ட காரணமே இதுதான். அவங்க சீட்டை எடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்க அந்த ஒரு கரப்ஷன் சார்ஜ் வந்துச்சு. இந்த மாதிரி நீங்க டிக்ளேர் பண்ண சொத்தும் உங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்கு வித்தியாசம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கூட வரலாம். இப்ப அது வரும்னு நம்ம சொல்லல. இது மேட்டர் என்ன ஆகும்னா கேரளா ஹைகோர்ட் இதை எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியாச்சுன்னா இதை நோட்டீஸ் எடுத்துப்பாங்க. அப்போ இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா இவங்க 3வது வந்தாங்க. இவங்க சேலஞ்ச் பண்றாங்க. ஆனா இடதுசாரி கட்சிகள் நின்னவர் ஏன் ஒன்றும் சேலஞ்ச் பண்ணல? அவங்க நம்பர் 2 வந்தாங்க. இதை நம்ம பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு. ஆனா இடதுசாரி கட்சிகள் தரப்புல வர குற்றச்சாட்டுக்கு பாருங்க அது ஒன்றும் அரசியல் இருக்குது. அதுல பிரியங்கா காந்தி ஜெயிச்சதுக்கு காரணம் இஸ்லாமிஸ்ட் குரூப்ஸ் தான் அவங்களை சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு போட்டார் அவர்.